ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் வெக்கேஷன் டே 2 பார்ட் 2 vlog தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. டே 2 செகண்ட் ஹாஃபில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து பார்த்திங்கன்னா சுதா கார் மியூசியம். இந்த மியூசியம் கின்னஸ் ரெக்கார்டில் கூட இருக்குது. இந்த மியூசியமில் இல்லாத காரே இல்லை, இதிலெல்லாம் கார் பண்ணலாமாப்பா அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கும். நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் காரு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சாலில் வந்துட்டு கத்திரிக்காய் காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மாலஸ்ட்டு ட்ரெயின், வெஸ்டர்ன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணி அதில் ஒரு கார் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செஸ் போர்ட் காரு, ஹேண்ட்பேக் காரு, கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்துட்டு கார் பண்ணியிருக்காங்க. நம்ம காஃபி குடிக்கிற மக்கில் வந்து மக் பேஸில் அதில் வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாவில் வந்துட்டு ராமர் கோயில் வந்து நமக்கு தெரியும், அதை வந்துட்டு ஸ்ட்ரக்சராக வச்சுட்டு அதில் வந்துட்டு கார் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வின்டேஜ் காருங்க வந்துட்டு நம்ம ஒரு 50 இயர்ஸ் பிஃபோர் 100 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு நம்ம கார்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த காரோட வின்டேஜ் காரோட எக்ஸிபிஷனும் வந்துட்டு இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இல்லாத கார் வகைகளே இல்லை. இதுக்கு என்ட்ரி ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா 150 rupees பெர் அடல்ட்டுக்கு வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எரேசரில் காரு, கம்ப்யூட்டரில் கார், பால் காரு, நெக்ஸ்ட்டு பென்ஸ், நம்ம பென் யூஸ் பண்ணுறோம்ல, பெனில் வந்துட்டு காரு, ஒரு சிவலிங்கம் யூஸ் பண்ணி சிவலிங்கத்தில் வந்துட்டு கார் செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம கிரிக்கெட் பேட் இருக்கு இல்லையா, அந்த கிரிக்கெட் பேட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கார் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. ஸ்கூட்டர் காரு, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார் வெறியர்கள்னால தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களே வந்துட்டு பார்த்துட்டு என்னடா இதுலலாம் இப்படி இல்லாமல் வந்துட்டு கார்லாம் வந்துட்டு செய்வாங்களா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசித்து நல்லா ஆனால் என்ஜாய் பண்ணோம். அப்படியே கார் மியூசியத்தை பார்த்துட்டு எங்கள் பாப்பாக்காக வந்துட்டு நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் போனோம், நேரு ஜூ வந்துட்டு போனோம் ஹைதராபாத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி எங்கள் பாப்பாக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த ஜூக்கு வந்துட்டு போனோம். இந்த ஜூவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வண்டலூர் ஜூ மாதிரியே தான் வந்துட்டு பெரிய ஜூ தான். நாங்கள் போகும்போதே மணி வந்து 3 கிட்ட ஆயிடுச்சு. 5 o'clock வந்துட்டு ஜூ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பேட்ரி கார் இருந்துச்சு, ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது, இல்லைனா வந்துட்டு டெசர்ட் சஃபாரி மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பேட்ரி கார் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். பெர் ஹெட்டுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து 120 rupees வந்து கலெக்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூ போயிருக்கோம், மைசூர் ஜூ போயிருக்கோம். ஆனால் இந்த ஜூவில் தான் வந்துட்டு நாங்கள் இந்த டைகரெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா வந்துட்டு ஆக்டிவாகவும் இருந்துச்சு. இந்த ஜாகுவார் இருந்துச்சு, ஒயிட் டைகர் இருந்துச்சு, சீத்தா இருந்துச்சு, எல்லா வகையான டைகரும் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னால் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் பாப்பா தான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க டைகர்லாம் வந்துட்டு பார்த்துட்டு. எலிஃபெண்ட்டும் வந்துட்டு ஒரு 3 எலிஃபெண்ட் கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு எலிஃபெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால் வந்துட்டு நொண்டி நடந்துச்சு, பார்க்கவே கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் போகும்போது தான் வந்துட்டு அதுக்கு சாப்பாடெல்லாம் வந்துட்டு போட்டுட்ருந்தாங்க. முன்னாடி அங்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் சாப்பாடு போட்டோனையும் அப்படியே 3மே வந்துட்டு அப்படியே நடந்து வந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப வந்துட்டு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன்ல டைகர்லாம் வந்துட்டு நிறைய, இங்கே பாருங்கள் ஜாகுவார் எப்படி இதெல்லாம் நடந்து வரதை பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கெலாம் வந்துட்டு நம்ம அது கூண்டில் இருந்தாலுமே வெளியே வந்து பார்க்குறதுக்கே எங்களுக்கெலாம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிப்போ வந்துட்டு தண்ணிக்குள்ளே இருந்துச்சு, ஒரு ஹிப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ரைனோசரஸ் இருந்துச்சு, இன்னும் நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டு 5 o'clock வந்துட்டு வெளியே வந்தாச்சு. இதுதாங்க நாங்கள் டே 2ஓட வந்துட்டு vlog. நாங்கள் டே 3 vlogல வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.